இன்றைய முக்கிய செய்திகள். ஒப்புகை சீட்டுகளை 100% சரிபார்க்க உத்தரவிட கோரிய வழக்கு. அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். 12 மாநிலங்களில் நடந்த 2ஆம் கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. முதியவர்கள் வாக்களிக்க இலவச ஆட்டோ இயக்கிய இஸ்லாமியர்கள். என்றாவது ஒரு நாள் மேடையிலேயே கண்ணீர் சிந்துவார் மோடி. தோல்வி குறித்த பதற்றத்துடன் இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். தெற்காசிய நாடுகளில் தொடர்ந்து அதிகரிக்கும் வெப்ப அலையின் தாக்கம். வட தமிழ்நாட்டில் 5 நாட்கள் அதிக வெப்பம் நிலவும் என எச்சரிக்கை. இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் உடல் பருமன் பிரச்சனை. உடல் எடையை குறைக்க அறுவை சிகிச்சை தான் தீர்வா? வணக்கம். வணக்கம். தேர்தலில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளை 100% முழுமையாக சரிபார்க்க உத்தரவிட கோரி தொடரப்பட்ட அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வாக்குப்பதிவின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள பட்டனை வாக்காளர் அழுத்தினால் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கும் விவிபேட் இயந்திரத்தில் அவர் வாக்களித்த வேட்பாளரின் பெயர், எண் மற்றும் சின்னம் ஆகியவை கொண்ட ஒப்புகை சீட்டு 7 வினாடிகள் தெரியும். அதைத் தொடர்ந்து அந்த ஒப்புகை சீட்டு சீல் செய்யப்பட்ட பெட்டியில் சேகரிக்கப்படும். வாக்குப்பதிவின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளின் எண்ணிக்கை சரிபார்க்கப்படும். விவிபேட் இயந்திரங்கள் 2013ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட போது ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு வாக்குச்சாவடியில் உள்ள விவிபேட் ஒப்புகை சீட்டுகள் மட்டுமே எண்ணப்பட்டன. பின்னர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 2019ஆம் ஆண்டு முதல் அந்த எண்ணிக்கை ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5 வாக்குச்சாவடிகளின் ஒப்புகை சீட்டுகள் என உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை 100% முழுமையாக சரிபார்க்க உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றை விசாரித்த நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கண்ணா, திரு திபாங்கர் தத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு இது தொடர்பாக இருதரப்பு வாதங்களை கேட்டதுடன் தொழில்நுட்ப ரீதியிலாகவும் தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்ட பின் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. இவ்வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் மனுதாரர்களின் அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தற்போது உள்ள நடைமுறை, தொழில்நுட்ப விஷயங்கள், அது சார்ந்த தரவுகள் ஆகியவற்றை கணக்கிட்டு தங்கள் தீர்ப்பை வழங்கியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். One of the 3 things could be done. Either you go back to paper ballots, or you give the VVPAT slip in the hands of the voter, which can be put in the ballot box and then counted, or in the alternative, the black glass of the VVPAT machine should be made transparent for all the time, so that people can see what is happening inside the VVPAT, and also 100% counting of the VVPAT slips. The court has not accepted our demands. தேர்தல் முடிந்தவுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு சீல் வைத்து 45 நாட்கள் வரை பாதுகாக்க வேண்டுமென தீர்ப்பில் உத்தரவிட்டுள்ள நீதிபதிகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் குறுங்கட்டுப்பாட்டு கருவியில் பதிவான மெமரி பகுதியை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின் 2வது மற்றும் 3வது இடம்பெற்ற வேட்பாளர்கள் கோரினால் பொறியாளர் குழு மூலமாக சரிபார்க்கலாம் என்று தெரிவித்தனர். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 7 நாட்களுக்குள் அதை செய்யலாம் என்றும் அதற்கான செலவை சரிபார்க்க கோரும் வேட்பாளரே ஏற்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஒரு அமைப்பின் மீது கண்மூடித்தனமாக அவநம்பிக்கை கொள்வது என்பது அடிப்படையற்ற சந்தேகங்களுக்கே இட்டுச் செல்லும் என்று கூறிய அவர்கள் மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்து உத்தரவிட்டனர். மக்களவை 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. 7 கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தலில் முதல் கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு கடந்த 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. 2ஆம் கட்டமாக 12 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 88 தொகுதிகளில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு சற்று முன்பு நிறைவடைந்தது. கேரளாவில் 20 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கண்ணூரில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். மத்திய அமைச்சர் திரு முரளிதரன், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு ஏ.கே. அந்தோணி, திரு சசி தரூர், மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சதீசன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால், நடிகரும் திருச்சூர் தொகுதி பாஜக வேட்பாளருமான திரு சுரேஷ் கோபி, இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். காங்கிரசுக்கு வாக்களித்தால் பாஜகவுக்கு செல்வதாக பத்தனம்திட்டா ஐக்கிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு ஆண்டோ ஆண்டனி கும்பாலாவில் உள்ள வாக்குச்சாவடி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடும் கோடை வெப்பம் காரணமாக பாலக்காடு, மலப்புரம், ஆலப்புழா வாக்குச்சாவடிக்கு வந்த 6 வாக்காளர்களும் கோழிக்கோட்டில் ஒரு வாக்குச்சாவடி முகவரும் சுருண்டு விழுந்து உயிரிழந்தனர்.
கர்நாடகாவில் 14 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதலமைச்சர் திரு சித்தராமையா, துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார், முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா, முன்னாள் முதலமைச்சர் திரு குமாரசாமி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் திருமதி ஷோபா உள்ளிட்டோர் வாக்களித்தனர். பெங்களூருவில் உள்ள டாலர்ஸ் காலனி வாக்குச்சாவடியில் இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் வரிசையில் நின்று வாக்களித்தார். நடிகர்கள் யஷ், ரக்ஷித், சுதீப் கிச்சா, பிரகாஷ் ராஜ் ஆகியோரும் வரிசையில் நின்று தங்கள் ஜனநாயக கடமையாற்றினர். கடமை என்னுடைய பொறுப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாருங்கள், எவ்வளோ பெரிய வயசானவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நல்ல விஷயம். அதாவது நம்மளை யார், நம்மளுடைய குரலை யார் அங்கே எழுப்புவாங்கிறத தேர்ந்தெடுக்க வந்திருக்கோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி வோட். பெங்களூரு மத்திய தொகுதியில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகளுடன் வரும் தாய்மார்கள் ஆகியோர் சிரமமின்றி வாக்களிக்கும் வகையில் இஸ்லாமியர்கள் இலவச ஆட்டோ வசதி செய்திருந்தனர். வயசானவங்களுக்கு அது ஹேண்டிகேப் யார் இருக்கிறாங்கோ அவருக்கெல்லாம் ஃபுல் காத்தாலேருந்து 7 மணிலேருந்து நாங்கள் ஆட்டோ வச்சோம். ஒரு 50 ஆட்டோ போட்டுக்கிறாங்க. ஒரு பூத்தில் 3 ஆட்டோ போட்டுக்கிறாங்க. நாங்கள் நம்ம நீசந்திரா கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ பேருக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஃப்ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கிட்ட போயிடுறாங்க. அவங்க யார் ஓல்டேஜ் இருக்கிறாங்க அவருக்கு தான் கூப்பிட்டுன்னு வராங்க. வேறு ஆள் அவங்க நந்துன்னு வந்து ஓட் போடுறாங்க. ஓல்டு ஏஜ் இருக்கிறாங்க, ஹேண்டிகேப்ட் இருக்கிறாங்க, அவருக்கெல்லாம் நாங்கள் ஆட்டோவில் கூப்பிட்டு வந்து ஓட் போட்டு திரும்ப வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கிட்டே ஒட்டினுக்கிறாங்க. ராஜஸ்தானில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு அசோக் கெல்லாட், திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா ஆகியோர் வாக்களித்தனர். பீகார் மாநிலம் கத்தியாரில் புதுமண தம்பதிகள் திருமண உடையில் வந்து வாக்கு செலுத்தினர். ராஜஸ்தான் மாநிலம் பில்வாடாவில் மணமகளும் உதய்பூரில் மணமகனும் தனித்தனியே திருமண உடையில் வந்து வாக்களித்தனர். தேர்தல் பிரச்சாரத்தில் என்றாவது ஒரு நாள் பிரதமர் திரு மோடி கண்ணீர் சிந்துவார் என்று காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பிஜப்பூரில் பிரச்சாரம் செய்த திரு ராகுல் காந்தி முதல்கட்ட தேர்தலுக்கு பிறகு திரு மோடி பதற்றத்துடன் காணப்படுவதாக கூறினார். வறுமை, வேலை வாய்ப்பின்மை உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திரு மோடி திசை திருப்புவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். आप प्रधानमंत्री के भाषण देखते हो, घबराए हुए हैं. शायद कुछ ही दिनों में स्टेज पे आंसू निकल आए. 24 घंटा आपका ध्यान इधर उधर करते रहते हैं. कभी पाकिस्तान की बात होगी, कभी चाइना की बात होगी, कभी थाली बजवाएंगे, कभी मोबाइल फोन की लाइट जलवाएंगे. பாஜக 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறி வந்த திரு மோடி முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு அதனை பேசுவதில்லை என்று காங்கிரஸ் தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். தோல்வி பயம் அவரை தொற்றிக் கொண்டதாலேயே தற்போது மத ரீதியாக மக்களை தூண்டி வருவதாக அவர்கள் விமர்சித்து வருகின்றனர். நவீன உலகில் மனித இனத்துக்கு சவாலாக புது நோய்கள் அவ்வப்போது அணிவகுத்து வருகின்றன. உணவு பழக்கம், வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஏற்படும் உடல் பருமனும் பெரும் பிரச்சனையாக வளர்ந்துள்ளது. உடல் பருமனுக்கு மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சை முறைகள் பாதுகாப்பானதா என்ற சந்தேகத்தை அண்மையில் ஏற்பட்ட உயிரிழப்பு ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வேடிக்கையாக பார்த்து வியந்த காலம் மாறி இன்று பெரும்பாலானோருக்கு பொது பிரச்சனையாகிவிட்டது உடல் பருமன். உலகில் ஆண்டுதோறும் 28 லட்சம் பேர் இந்த பிரச்சனையால் உயிரிழப்பதாக தெரிவிக்கின்றன ஐநாவின் புள்ளி விவரங்கள். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் 2,70,00,000 குழந்தைகள் உடல் பருமனால் பாதிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கிறது யுனிசெஃப். வாழ்க்கை முறை மாற்றம், உணவு பழக்கம், வளரும் சூழல் என உடல் பருமனுக்கான காரணங்கள் நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கின்றன. உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு போன்றவற்றால் எடையை குறைக்க சோம்பல்படும் இளம் தலைமுறையை எளிதாக ஈர்க்கின்றன உடல் எடையை குறைப்பதாக கூறும் அறுவை சிகிச்சை விளம்பரங்கள். இதுபோன்ற விளம்பரத்தால் ஈர்க்கப்பட்ட புதுச்சேரி முத்தையால்பேட்டையைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்ற இளைஞர் சிகிச்சையின் போது உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குரோம்பேட்டையில் இருக்க ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் அடிக்கடி யூடியூப்பில் வந்து விளம்பரம் போட்டுட்டு இருந்தார். அங்கே போய் குடும்பத்தோடு அவரை கன்சல்ட் பண்ணோம். சிம்பிளான ஆப்ரேஷனு, இதை வந்து பண்ணாக்கா ஒரு நேரத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அட்மிட் ஆகிறோம். திங்கக்கிழமை காலையில் ஆப்ரேஷனு. டாக்டர் 8:55 வந்தார். நேராக ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள போனார். மயக்கம் டாக்டர் யாருமே இல்லை. இவனை பார்க்கவும் இல்லை, இவனுடைய ரெக்கார்ட்ஸையும் படிக்கலை. இந்த அறுவை சிகிச்சைக்கு 8 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று மருத்துவர் தெரிவித்ததாகவும்
குறைந்த செலவில் சிகிச்சை செய்வதாக கூறிய சென்னை பம்மலில் உள்ள மற்றொரு மருத்துவமனையை நாடியதாகவும் ஹேமச்சந்திரனின் தந்தை தெரிவித்தார். என்ன நடந்ததுன்னு தெரியல, 10 நிமிஷத்தில் ஓடி அந்த பையன் ஒரு மாதிரி ஆற்றெல்லாம் இதுவாகி போச்சு, பயந்துட்டான், அவன் ஒரு மாதிரி இதுவாகிட்டான். உடனே அவனை வந்து நாங்கள் எங்கே ஒரு பார்க்குறாரோ அந்த ஹாஸ்பிட்டல் தான் சொல்லிட்டு அங்கே போகிறேன். ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சிட்டேன், டாக்டர் டீம்ன்றாங்க. இட்டுன்னு போய் மறுபடியும் அங்கேயே சேர்த்தாச்சு. அங்கே சேர்த்தா ஐசியூவில் வச்சாங்க. ஐசியூவில் வச்சு சத்த நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு இந்தமாரி ஆகிடும் அந்தமாரி ஆகிடும்னு சொல்லிட்டு கடைசியில் என் பிள்ளை நேற்று உயிர் விட்டது தான் மிச்சம். உடல் பருமனை குறைக்க நவீன மருத்துவத்தில் பல்வேறு சிகிச்சை முறைகள் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அவற்றுள் கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சையே நிரந்தர தீர்வு என்று அவர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். ஒரு காலத்தில் பேரியாட்டிக் சர்ஜரினாலே அது மோசமாக நடக்கும், அந்த மாதிரி இருந்தது போய் இன்றைக்கு பேரியாட்டிக் சர்ஜரி ரொம்ப ரிஃபைன்டு ப்ராசஸ்ஸாக ஆல்மோஸ்ட் 98% சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கேயும் இங்கேயும் ஒரு சில விஷயங்கள்னாலேயோ இல்லாட்டி ஆல்ரெடி ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனை இருக்கோ, இல்லை அந்த மாதிரி அனஸ்தீஷியாவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததோ, இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை காலில் கிளாட் இருக்குது அப்படின்னும் போது அனஸ்தீஷியா கொடுக்கும்போது சடனாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ்ட்ரிக் சர்ஜரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு இருதய நோய் இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குன்னா வெயிட் லாஸ் நல்லா இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட பிளட் சுகர் கண்ட்ரோல் பெட்டர் ஆகும், கொலஸ்ட்ரால் குறையும், பிளட் ப்ரெஷர் குறையலாம். ஸோ அதுக்கு ஒரு ரோல் இருக்குது, ஆனால் அது பண்ணுவதற்கு முன்னால் ஒரு ப்ராசஸ் இருக்குது. எடையை குறைக்க உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுவது, கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது, உணவு கட்டுப்பாடு போன்ற சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுரை. வருமுன் காப்பதே சிறந்த மருத்துவம் என்ற நம் முன்னோரின் அனுபவ மொழியை கடைபிடித்தால் இது போன்ற பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும். தெற்காசிய நாடுகளில் அடுத்த சில நாட்களுக்கு கடுமையான வெப்ப அலை வீசும் என உலக வானிலை அமைப்பு எச்சரித்துள்ளது. இந்தியாவில் கடந்த ஒரு மாதமாக கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பகல் நேர பிரச்சாரத்தை தவிர்த்து வருகின்றன. சென்னையை பொறுத்தவரை வரலாறு காணாத வகையில் இந்த ஆண்டு வெப்பநிலை உயர்ந்து வருகிறது. வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிக வெப்ப அலை இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மே 1ஆம் தேதி இது உச்சத்தை தொடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுபோல் தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், வங்கதேசம் ஆகிய நாடுகளிலும் அடுத்த சில நாட்களில் வெப்ப அலையின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா உட்பட நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தாய்லாந்தில் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் வெப்ப அலையின் தாக்கத்தால் 39 பேர் பலியாகியிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் வெப்ப அலையால் 33 லட்சம் குழந்தைகள் பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளதால் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதுபோல் சீனாவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியிலும் கடும் வெப்பம் நிலவி வருகிறது. புவி வெப்பமயமாதல் பிரச்சனையால் இனி ஆண்டுதோறும் வெப்ப அலையின் தாக்கம் அதிகரிக்கும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். கோவை மக்களவைத் தொகுதியில் இறுதி வாக்காளர் பட்டியல் கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் முன்னிலையில் வெளியிடப்பட்ட நிலையில் பெயர் நீக்கம் தொடர்பான ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இத்தொகுதியில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக பாஜக வேட்பாளர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். மதுரை திருமங்கலத்தில் பாஜக தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகளை கண்டித்து அக்கட்சியினரே சுவரொட்டிகளை ஒட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் 40 லட்சம் ரூபாய் வரை கையாடல் செய்த பாஜக நிர்வாகிகள் 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகள் தண்ணீர் தேடி ஊருக்குள் வருவதை தடுக்கும் விதமாக வனப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறது. வேப்பனப்பள்ளி அருகே கட்டாயமேடு, நேரலகிரி, சிலரலப்பள்ளி, கொங்கணப்பள்ளி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் 20 யானைகள் முகாமிட்டுள்ளன. வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் யானைகள் தண்ணீருக்காக ஊருக்குள் வருவதை தடுக்க வனப்பகுதியில் அமைத்துள்ள குளத்தில் தினமும் டிராக்டர் மூலம் தண்ணீர் விடப்படுகிறது. உதகைக்கு தடையை மீறி கர்நாடகாவில் இருந்து வேன் மற்றும் பேருந்தில் சுற்றுலா பயணிகள் எடுத்து வந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அந்த வாகனங்களுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மலைப்பகுதிகளில் தீ விபத்து ஏற்படுவதை தடுக்க சுற்றுலா பயணிகள் சிலிண்டர் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் இணைந்து வாகன சோதனைகளை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியில் கோடை மழை பெய்ததை தொடர்ந்து பொன் ஏர் விடும் விழா இன்று பாரம்பரிய முறைப்படி நடந்தது. சேவுக பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் கூடியவர்கள் ஏரில் கோயில் மாடுகளை பூட்டி பூஜை செய்து வழிபட்டனர்.
பிறகு நிலத்தில் ஏறியிட்டதும் சுற்றுப்புற பகுதிகளில் தோல் கருவியால் ஒலி எழுப்பியும் ஊராட்சிகளில் உள்ள சங்குகளை ஒலிக்கச் செய்தும் அறிவிக்கப்பட்டதை அடுத்து கிராமத்தினர் அவரவர் நிலங்களில் ஏறியிட்டு விவசாய பணிகளை தொடங்கினர். கடலூரில் கல்லை கட்டி கடலில் வீசிய நிலையில் அப்பர் கரையேறிய ஐதீக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அப்பர் கரையேறிய இடமாக கருதப்படும் புதுவண்டிப்பாளையத்தில் உள்ள கரையேற விட்ட குப்பத்தில் நடந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சமணத்தில் இருந்து சைவத்துக்கு மாறிய திருநாவுக்கரசர் எனும் அப்பரை மகேந்திர பல்லவ மன்னன் சித்திரவதை செய்து கல்லில் கட்டி கடலில் போட்டபோது அவர் கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேறியதாக கூறப்படுகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 609 புள்ளிகள் குறைந்து 73,730 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 150 புள்ளிகள் சரிந்து 22,420 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 54,040 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,755 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 88 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஒப்புகைச் சீட்டுகளை 100% முழுமையாக சரிபார்க்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. தேர்தல் பிரச்சாரத்தில் என்றாவது ஒரு நாள் பிரதமர் மோடி கண்ணீர் சிந்துவார் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.